யாரு? உண்மையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை நடிக்க வைக்கத்தான் நான் 10 வருஷமா பிரார்த்தனை செஞ்சுங்க இருந்தேன். பயத்தில் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. அவருடைய அண்ணன்கிட்ட போனேன். இறைவன் உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் ஓகே சொல்லி யாருக்குமே நடிக்காத சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் சத்யானந்தன் சார் எனக்கு நடிக்க வந்தாரு. இவருடைய பேரரசு சார் என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர், எனக்கு அவர் ஒரு குரு. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எப்படி குருண்டு. திருடி 7 நாள் அவர்கிட்ட நான் பயிற்சி எடுத்திருக்கேன், அவருக்கு தெரியாம, பழனி படத்துல. சோ அவர் கூட கேட்டார், எப்படி நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அண்ணன் சத்யநாதன் சார் எப்படி நடிக்க வச்சீங்க, என்ன மேஜிக், என்ன மந்திரம் தந்தீங்க பாவச்சிங்கன்னு சொல்லி மாம்பழத்துடைய ஓடியோ லான்ச்ல சொன்னார். ஸோ அது மாதிரி ஏதோ இறைவனுடைய அருள் செயல் சார் வந்திருக்கிறார். இவர் 4 முகத்தில் 4 வடிவத்தில் என்னை தெரிகிறார். எங்களுடைய இசைஞானி இளையராஜாவின் தம்பியாக தெரிகிறார். வெங்கட் பிரபு பிரபல இயக்குனர், அவருடைய தந்தையாக அதொரு கலரில் தெரிகின்றார். நான் ரொம்ப நேசிக்கின்ற பிரேம்ஜியினுடைய தந்தையாக தெரிகின்றார். அடுத்த இன்னொரு முகம் அவருக்கென்று தனி எங்களுடைய இசையமைப்பாளர் கங்கை அமரன் சார். இந்த 4 வடிவங்களை கொண்ட எங்களுடைய கௌரவ இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். மாபெரும் இயக்குனர் கூலி வாழ வேணும்னு எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுவோம் எங்க அண்ணன். ஏன்னா அவர் நல்ல மனசுக்கு எப்பவுமே அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது போய் பார்த்தா என்ன உதவி நல்லா இருக்கியா அப்படின்னு அடப்பாவி ஒரு எந்திரிக்க கூட முடியாது, பெட்ல படுத்துட்டு என்ன லொல்லு பண்ணுவார் தெரியுமா. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல அவருக்கு இணை வேறு யாருமே கிடையாது என்பதை சொல்லி அவர் வந்ததே இந்த மேடைக்கு ஒரு சந்தோஷம். அவர் அதாவது சரியான ஒரு தலைமையை நீ கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. அதே மாதிரி நம்ம அண்ணன் நம்ம ராஜன் பத்தி சொல்ல வேண்டியதில்லை. ராஜன் எங்க வர்றாரோ அப்போ அவர்கிட்டையும் கேட்டேன், அண்ணா இது என்ன சங்கம் நமக்கு ஆப்பஸ் இல்லப்பா, இதுல நல்ல சங்கமா தெரியுதுன்னாரு. சரி ஓகே. எங்க விஜய் முரளி போயிட்டா, ஓகே அது ஓகே பரவாயில்ல. அண்ணன் ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. நம்ம வேற இப்ப இருக்கிற சிக்கல்ல நம்ம மேல எவரேஜ் கேஸ் போட்டாங்கன்னா தம்பி சங்கம்னு பேர் வைக்கிறது ஜாக்கிரதை வைக்கணும். மாநாடு சர்வதேச இதெல்லாம் அசோசியேஷன் ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்க உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாரையும் இணைத்து நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க மட்டும் இல்ல மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஆர்வத்திற்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதோ என் தம்பி அடுத்தது மிகப்பெரிய வில்லன். அவர் சிரிப்பு வில்லன். அவர் நான் சொன்னேன் நீ ரொம்ப வில்லனாவே நடிக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா அவர் சிரிக்க வச்சு வில்லனா வர்றாரு பாருங்க, அதெல்லாம் அப்ளாஸ் தான் தம்பி, வந்தாலே அப்ளாஸ். ஆமா. அப்புறம் உங்க அண்ணன் யாரு நம்ம பேரரசு வந்திருக்காருன்னா உங்க குருநாதர்னு வேற சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் என்ன சொல்றது, என்னுடைய பேரை அவரு, என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு அவர் அசிஸ்டன்ட். அதனால அவர் இன்றைக்கு இளமை துள்ளலோட நீங்க ஒரு படம் எடுக்கணும்னா பேரரசு சார் கூட வச்சுக்கங்க. அவர் நல்லா இப்ப அப்பா வேஷத்துல அண்ணன் வேஷத்துல அங்கிள் வேஷத்துல மாமா வேஷத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப மாமா தான் இப்ப ஈஸி, ரொம்ப கொஞ்சம் அந்யோன்யமா இருப்பாங்க ஹீரோக்கள் எல்லாம். அப்புறம் நம்ம இயக்குனர் என்னுடைய அன்பு சகோதரர் மணிபாரதி இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப மிகச்சிறந்த, அங்கெல்லாம் ஒன்னா பயணித்தவர்கள். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் வேற, பத்திரிகை துறையில் இருந்தப்போ என்னையெல்லாம் பேட்டி எடுப்பார். நான் சரியாக எடுக்கலைன்னா என்னை கூப்பிட்டு திட்டுவார், இல்லைன்னா என்னை பற்றி தப்பாக எழுதுவார். அது மாதிரி சரியாக திருத்திக்கிங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி அதாவது ஒரு நேர்மையான மனிதர்கள் இருக்கிற இந்த மேடை நிச்சயமாக உனக்கு எல்லாம் வல்ல இறைவன் வெற்றியை தர வேண்டும் என்று கூறி உன்னுடைய விட்பா வெற்றிகரமான விட்பாவாக வளர வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருப்பதால் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வின் அடுத்தபடியாக விஃபா அமைப்பின் தேசிய கீதம் சிடியை இயக்குனர் ஆர்வி உதயகுமார் வெளியிட மாபெரும் இசையமைப்பாளர் திரு கங்கை அமரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். சரி, சின்ன திருத்தம், அவர் மாற்றிவிட்டார்.
நிகழ்வின் அடுத்தபடியாக இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் திரு கே ராஜன் அவர்கள் 1983 ஆண்டு வெளிவந்த பிரம்மச்சாரிகள் என்ற திரைப்படத்தில் வேண்டாண்டாங்க, என்னோட வேலையை எல்லாருமே சுலபமாக்கிட்டாங்க. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கிற திரையுலக வல்லவர்களே, விட்பா அமைப்பை வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அருமை சகோதரர் ரசீம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மாபெரும் திரையுலகை வாழ வைக்க வளர்க்கிற ஒரு அற்புதமான திட்டத்தினை நம்மிடத்தில் விளக்கியிருக்கிறார். சாதாரண ஆடியோ பங்கன் நடக்கிற இந்த இடத்தை திரையுலக மாநாடாக உலகிலே வாழ்கிற என் உயிரினும் மேலான இலங்கை தமிழர்கள், அந்த தமிழர்கள் நம்பி என்ன வேணா பண்ணலாம். திரையுலகை வாழ வைப்பவர்கள் இலங்கை தமிழர்கள். உலகத்தில் ஓவர்சீஸ் உலக நாடுகளெல்லாம் நம் தமிழ் ரத்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறது. உலகில் தமிழ் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய இலங்கை தமிழர்கள். அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து தமிழ்நாட்டு தமிழர்களை அதிகமா நம்பல சொன்னாரே தவிர, ரசீம் உலக தமிழர்களின் ஒப்புதலோடு ஒற்றுமையோடு வீழ்ந்து கிடக்கிற இந்த சினிமாவை உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த விட்பா அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய இப்பொழுது படம் எடுத்தது போடு என்ன விடுப்பா. இப்ப எல்லாம் எப்படின்னா, நான் படம் எடுத்து காலியானது போதும், நொந்து போனது போதும், என் குடும்பம் அழிஞ்சது போதும், என்ன விடுப்பான்னு சொல்ற நேரத்தில் இப்ப விட்பான்னு ஒண்ணு அமைப்பு வாங்கி எல்லாரும் வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, வாழ வைப்போம், சினிமாவை வாழ வைப்போம், தொழிலாளர்களை வாழ வைப்போம், கலைஞர்களை வாழ வைப்போம் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற ரசீம், ஜாக்கிரதையா பண்ணுங்க. அவ்வளவுதான். நிறைய சொல்லியிருக்கீங்க, சொல்றது வேற. சினிமாவில் நிறைய பார்த்துட்டோம். இங்க மேடையில் இருக்கிற அத்தனை பேரும், கங்கை அமரன்ல இருந்து உதயகுமார், பேரரசு, மற்ற எல்லா சகோதரர்களும் பார்க்காத சினிமா இல்லை. எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் காணாம போனாங்க. இன்னைக்கு நடு வீதியில நடந்து கொண்டிருக்கிறார்கள் வறுமையில். அப்படி ஆக்கியது இந்த சினிமா. அதுக்கு சினிமா காரணம் இல்ல, சினிமாக்காரர்கள் காரணம். சினிமா நல்ல சினிமா, நல்ல கதையை நம்பி படம் எடுத்து சிறப்பாக செய்பவர்கள் அத்தனை பேர் நல்லா தான் இருக்காங்க. இப்போ கடந்த 1.5 வருஷத்துல, போன வருஷம் 241 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல பெரிய படம் ஒரு 30 படம், மீடியம் படம் ஒரு 40-50, மீதி ஒரு 140 படம் சின்ன படம். அதுல 15 படம் வெற்றி பெற்றது. ஆனா பெரிய படமே தோல்வி அடைந்தது. பெரிய பட்ஜெட் படம் தோல்வி, ஆனா சிறு முதலீட்டு படம் 15 படம் நல்ல வெற்றி. அப்படி நல்ல கதை அம்சத்தை கொண்டு, கதாநாயகர்கள் நம்பி எடுப்பது வேற, கதையை நம்பி எடுப்பவர்கள் யாருமே தோல்வி கண்டதில்லை. ஆகவே நீ எடுக்கிற படங்கள், எடுக்க வைக்கிற படங்கள், எடுக்க உதவி செய்கிற படங்கள் கதை இருக்க வேண்டும்.
பிறகு நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாம் அதை பார்த்துங்க. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் தமிழ் சினிமா உலகில் ஓங்கி நிற்கும். மாம்பழ திருடி என்கிற ஒரு ட்ரெய்லரையும் போட்டு காட்டினாங்க. சாங் நல்லா இருந்தது. அந்த படம் வெற்றி பெற வேண்டும். உங்கள் முயற்சி அத்தனை வெற்றி பெற நாங்கள் துணை நிற்போம் என சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனால இப்போ டைரக்டர் சங்கம் வந்து அப்போ நாங்கள் வந்து மியூசிக் யூனியன் ஆரம்பிப்போம். தயாரிப்பாளர் வந்து தொழிலாளர் சங்கம் ஆரம்பித்தா இயக்குநர்கள் வந்து நாங்கள் பாலாசிரியர் சங்கம் ஆரம்பிப்போம். நீங்கள் அதை சேரணும். நீங்கள் பாலாசிரியர் நீங்கள் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. மாபெரும் இசையமைப்பாளர், மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இயக்குனர், மாபெரும் கதாசிரியர், மாபெரும் நடிகர், மாபெரும் அரசியல்வாதி, மாபெரும் அப்பா, மாபெரும் தம்பி. இளையராஜாவுக்கு தம்பிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இதை விட எல்லாத்துலயும் அது அடங்கிரும். இசைஞானியின் தம்பிங்கிறதுல இது எல்லாமே அடங்கிரும். கரெக்ட் தானே சார்? அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைக்காது. நாங்களாம் அன்பு தம்பியா இருக்கலாம், சொந்த தம்பியா இருக்க முடியாதுல்ல. நீங்க சொந்த தம்பி, ரத்தம், பிளட்டு. ஆனா சார், நான் பேசும்போது கவனிக்கணும். நான் அவருக்காக பேசிக்கிருக்கேன். அவர் உங்களுக்கு யாரும் கவனிக்க மாட்டாரு. மைக்கு அவருக்கு வித்தியாசம். அப்போ நீங்க என்னைய பாப்போம். நீங்க மாபெரும் மனிதனை உள்ளவர், மனிதரை மதிக்கக்கூடியவர், ஒருத்தன் பேச்சை மதிக்கக்கூடிய மாபெரும் கலைஞர். நீங்க என்னையே பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா, மாபெரும் இயக்குனர் எல்லாம் சொல்லிட்டாச்சு. மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இசையமைப்பாளர். ஒன்னே ஒன்று, மாபெரும் மனிதர், மனிதநேயம் உள்ளவர். நான் எங்கே கண்டுபிடிச்சேன்னா, நான் கர்நாடகாரன் நானே 10 தடவை பார்த்துருக்கேன். மூக்குத்தி பூமியிலே மாசமோ மார்கழி மாசம், நேரமோ ராத்திரி நேரம். அது மாதிரி கிக்குப்பட்ட யாரும் போட முடியாது. அதே மாதிரி இப்போ நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, இதெல்லாம் போட்டிருக்காரு. எல்லாத்தையோட நான் சமீபத்தில் கண்டு வியந்த ஒரு விஷயம், நெகிழ்ந்த விஷயம். கங்கேமரன்கிறது யார்? இயக்குனரா, பாடலாசிரியரா, நடிகரா? எல்லாத்தையும் மீறி ஒன்றும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவரோட மகன் சமீபத்தில் இறந்துட்டார், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இறந்த அன்னைக்கு நிறைய பேர், முதல்வர்லேருந்து நிறைய அரசியல்வாதிகள்லேருந்து நிறைய திரைப்படத்துறையில் பெரும் கலைஞர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அன்று கங்கேமன் சாரும் வந்தார். அங்கே நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போயிட்டு வீட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு பக்கத்து வீடு ஈஞ்சம்பாக்கம், அவருக்கு நீலாங்கரை. 3வது நாள் நான் பாரதி அவரோட நான் இருக்கேன். எல்லாரும் தெரியும், பெத்த பிள்ளைய பறி கொடுத்து துயரத்தில் பெருந்துயரம் வந்து மகனை இழக்கிறது, மகள் இழக்கிறது தான் பெருந்துயரம். அவ்வளவு துக்கத்தின் உச்சத்தில் இருக்கார். அவர் உடஞ்சி போயிட்டுருக்காரு. நாங்களாம் சும்மா பேசி பார்க்கணும், அவர் சொல்லி பார்க்குறோம். அவருக்கு மைண்டில் எதுவுமே ஏறல. அவர் ஆட்டுக்கு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. 86, 87 வயசு அவருக்கு. அங்கே வந்தார் கங்கேமரன் சார். பழைய நண்பனாக இருக்கலாம், பழைய நண்பர்கள் பலவர் வந்து போனாங்க. அப்படியே அருகில் உட்காந்துட்டு தோளில் கை போட்டு பழைய நினைவுலாம் பேசுகிறார் சார். பேச அவருக்குள்ள ஒரு பேசுகிற நான் மாற்றத்தை பார்க்குறேன். அதை விட நம்ம எத்தனை பாட்டு சொன்னோம்ல, அந்த சூழலில் பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு 5-6 பாடலில் பாடினார் சார், பக்கத்தில் உட்காந்துட்டு. உலகத்தில் அதை விட ஆர்வம் எதுவும் இல்லை சார். அதுக்கப்புறம் தான் இவர் பாட அப்படியே இருந்தவர். அப்புறம் இவர் மூஞ்சியை பார்க்குறாரு, மாற்றங்களே வருது. அப்புறம் தான் அவர் பேசவும் ஆரம்பிக்கிறார். பழைய நினைவுகள், பழைய பாட்டெல்லாம் பாடி, இந்த நேரத்தில் இப்படி சொன்னீங்க, நான் இப்படி பாடினேன்.
அதாவது ஒரு ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னார் சார். நான் 2 மாதம் போயிருந்தேன். அவர் அப்படி ரொம்ப உடஞ்சி உட்காந்துருக்காரு. உண்மையை சொன்னால் அங்கே மனோஜ் அந்த இறப்பு அன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, யாராரும் ஆறுதல் சொன்னாங்க. ஆனா கங்கை அமரன் சொன்ன ஆறுதல் அன்றைக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தது சார். நான் மறுநாள் போனேன் சார். நான் மாற்றத்தை நான் பார்த்தேன். நான் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். இவர் பானுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அப்போதான் டீ சாப்பிட ஆரம்பிச்சார். வேணா தள்ளுறாரு. இவர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டார் சார். அப்ப நீங்க சினிமாவுக்கு எத்தனையோ பாட்டு போட்டிருப்பீங்க, நாங்க ரசிச்சிருக்கோம். எத்தனையோ சூழலுக்கு பாட்டு போட்டிருக்கீங்க, நாங்க ரசிச்சிருக்கோம். ஆனா ஒரு பையனை இழந்த ஒரு 86 வயசு தகப்பனுக்கு ஆறுதலா அன்னைக்கு பாட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கு ஈடு உலகத்தை எதுவும் இல்லை சார். நீங்க விளையாட சொல்லியிருக்கலாம். நம்ம காமெடி பேசணும். மாபெரும் இசையமைப்பாளர், நீங்க மனிதநேயமுள்ள இசையமைப்பாளர் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு உண்மையிலே பாரராஜா அவர்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நாங்களாம் அவங்க இயக்கம் வந்துச்சு, நம்மளாம் அந்த வயசுல பற்றி நம்மள யாரும் வந்து உட்காந்து பேசுவானா, ஆறுதல் சொல்லுவாங்களான்ட்டு. நாளை கங்கை அமரன் என்பவர் சினிமா கலைஞரில் சிறந்த மனிதர். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனா உடல் சோர்மை தவிர கங்கை அமரன் அவர்களுக்கு உள்ளம் சோர்வு அடையாது. அவர் இருக்கடம் கலகலப்பாவே இருக்கும். அப்போ கலகலப்பாவே இருக்கும். ஏன்னா இதுல அவர் சின்ன கவுண்டர் உட்காந்துருக்காரு, அவரும் சளைச்சவர் இல்லை. அவரும் பாடலாசிரியர். அவரும் சில நிறைய பாடல்கள் எழுதி பெரிய ஹிட் ஆயிருக்கு. அது மாதிரி கங்கை அமரன் அவரும் பாடலாசிரியர். என்னன்னா நான் சொல்றது, இயக்குனராக இருந்து பாடல் எழுதுறவங்க, இவரும் இயக்குனராக இருந்து பாட்டு எழுதுறவர். ரெண்டும் மிகப்பெரிய இமயம். முதல்ல நம்மள பரங்கி மலை மாதிரி நம்மளும் இயக்குனர் வந்து கொஞ்சம் பாட்டு எழுது. இப்ப யார் பேசுறா? நான் இதுல ஸ்ட்ரிக்டா இருப்பேனா? எனக்கு இது ஒரு நோய். நான் பேசும்போது யாராவது பேசினா எனக்கு நின்றுடும், ஸ்டாப் ஆயிரும். அது மைக்ல சொல்லணும். சிறப்பா பேசுறாரு மைக்ல நீங்க சொல்லணும். அவரு சொல்லாது. அது ரகசியம். இது ரகசியம் சொல்ற விஷயம். அது நான் ஓப்பனா பேசுறேன். கங்கை சிறந்த மனிதன் ஓப்பன் மைக்ல பேசணும்ல. நான் ரகசியம் பேசணும்னா அதுக்கப்புறம் முடிச்சிடறேன். சீக்கிரம் டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிச்சிடறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கங்கை அமரன் வந்து இந்த இசை தட்டு வெளியிட்டும் சரி, இந்த தெலுங்கு மனப்பாடம் பண்ண விட்பா இந்த மாநாட்டுக்கு வந்து அவரும் தலைமை இருக்கார். இன்னைக்கு அவர் தலைமை தாங்க சரி, ரொம்ப சிறப்புக்குரியது. ஒரே விஷயம்தான் சுக்கா பேசி முடிச்சிடறேன். இந்த சூழல்ல இன்னைக்கு திரை உலகம் இருக்கிற சூழல்ல இன்னைக்கு படம் பண்றது ஈஸி, படத்தை எடுத்து முடிக்கிறது ஈஸி. பணம் இருந்தால் நீ படம் எடுக்கலாம். அப்போலாம் அப்படி இல்லை. என்ன பணம் இருந்தாலும் சரியான கதை இருக்கணும், சரியான இயக்குனர் இருக்கணும், சரியான மியூசிக் டைரக்டர் எல்லாம் சரியா இருந்தால் தான் படம் அப்போ எடுக்க முடியும். இப்போ அப்படி இல்லை. பணம் இருந்தால் யாரும் படம் எடுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கு இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய சவாலுங்கிறது படம் ரிலீஸ் பண்றது. முன்ன படம் எடுக்கிறது கஷ்டம். படம் முடிச்சா போதும், ரிலீஸ் ஆயிரும். எப்படி ரிலீஸ் ஆயிரும், யாராவது வாங்கிடுவாங்க. இப்போ படம் எடுக்கிற ஈஸியா இருக்கு, ரிலீஸ் பண்றது கஷ்டம். இந்த சூழல்ல இது ஒரு இன்னைக்கு ஒரு சிறு அமைப்பா வந்திருக்கு. ஆனா சிறு அமைப்புனாலும் இது ஒரு சிறந்த அமைப்பு, சிறந்த ஒரு முயற்சி. ஏன்னா நிறைய பேர் படத்தை எடுத்து முடிச்சுட்டு எப்படி ரிலீஸ் பண்ண தெரியாம முடிக்கிறாங்க. அந்த அந்த அதை பயன்படுத்தி நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. இப்போ இத்தனை தேட்டருக்கு புக் பண்ணி தரேன், நான் 100 தேட்டர் 150 தேட்டர் நான் ரிலீஸ் பண்ணி தரேன் இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதுல 6 மாசத்தை அவங்களுக்கு செலவு பண்ணி அதுல அமௌண்ட் போயிருது. இப்ப படத்தை முடிச்சு சின்ன சிறிய படங்கள் முடிச்சுட்டு தத்தளிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சில படங்கள் தான் ஈஸியாக ரிலீஸ் ஆயிருது. ஏன்னா ரிலீஸ் பண்ற கட்டுப்பாடுலாம் வேற எங்கெங்கயோ இருக்கு, கடிவாளம் எங்கெங்கயோ இருக்கு. அந்த கடிவாளத்தை மீறி சின்ன குதிரைலாம் ஓட முடியல. இப்ப நீங்க சரியா அமைப்படுத்திருக்கீங்க. நானும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்க நிறைய சொன்னீங்க அறிக்கைகள்,
உறுதிமொழிகள்லாம் இருக்குது. அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு புரியாது. அவர் எஜமானுக்கே புரியல, கேட்டார் என்ன சொல்கிறாருன்ட்டு, எனக்கே புரியல. அவன் தனியாக அவன் பேசிக்குவான் அப்படின்ட்டேன். அதெல்லாம் உண்டு சார், ஷார்ப்பு சார். படம் எடுத்து முடிச்சிருக்கும் சிறிய படங்கள், அந்த படங்கள் நீங்கள் இந்த அமைப்புகள் பாருங்கள். எத்தனையோ 150 பேருக்கு இல்லை, இந்த குழு படத்தை பாருங்கள். நீங்கள் அதுக்காக சரியில்லை படத்தை எடுத்து சொல்லணும். அதில் உண்மையிலே எத்தனையோ நல்ல படம், தரமான படங்கள் இருக்கும், நல்ல படங்கள் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து இந்த விற்பனை மூலமாக ரிலீஸ் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் இப்போதைக்கு சினிமாவுக்கு பண்ணுற மிகப்பெரிய சேவை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10 பேர் படம் பண்ணுவான் சார். நீங்கள் படம் பண்ணுவானா? அப்பா நம்ம சின்ன பட்ஜெட் எடுத்துட்டோம்னா இந்த விற்பான அமைப்பு இருக்குது, இதை எடுத்து ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு அவன் 10 பேர் ரெடி ஆவான். இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதை நினைச்சாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிடாங்க ரிலீஸுக்கு. அந்த அங்கே நிற்குமா தெரியுது, இது மிகப்பெரிய ஒரு கண்டம்ட்டு. இந்த சூழலில் இது சரியானது. இன்னொன்று, இன்னைக்கு சினிமா துறை ஒரு முன்னாடி சொல்லிக்கிட்டோம், சிறிய படங்கள்லாம் ஓட மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல. அந்த புறம்புகளுக்கு இப்போ வந்து வேலையே இல்லை. சின்ன படம் அதுதான் இல்லை, படம் நல்ல படம்னா மக்கள் ஆதரிக்கிறாங்க சார். நீ படம் சரியா எடுத்தா அவன் சரியா தப்பு பண்றான் சார். நம்ம ஆசைக்கு படத்தை எடுத்துட்டு என் பையன் ஹீரோ, என் தம்பி டைரக்டரு, என் மாமா வந்து என் மச்சான் வந்து மியூசிக் டைரக்டர் படம் எடுத்தீங்கன்னா என் பாப்பான் படமா இருக்க. நீங்க உங்க ஆசைக்கு எடுத்துட்டு உங்க பையனை ஹீரோவா வரும்போது ஓப்பனிங் சாங் வச்சு அப்படியே பூவை தூவி பாட்டெல்லாம் பண்ணுவீங்க. அது நீங்க ரசிப்பீங்க, நாங்க ரசிப்போமா? உங்க குழந்தை திமுறா பேசும்போது அதை நீங்க மலர்ல நீங்க ரசிப்பீங்க, நாங்க அப்படியும் பார்க்க மாட்டோம். என்ன குழந்தை என்ன பிள்ளை இப்படி வளர்க்குறாங்கன்னு பார்ப்போம். தான் குழந்தை என்ன பண்ணாலும் நம்ம ரசிப்போம் சார், அடுத்தவங்க ரசிப்பான். பிள்ளை வளர்க்குன்னு எனக்கு அப்பா பெத்த பண்ணி திட்டுவான். அதனால சின்ன படம் எல்லாம் சின்ன படம்னா இல்லை சார், நல்ல படம், தரமான படம், மக்களுக்கு பிடிச்ச படம். அது சிறிய படம் பெரிய படம் இல்லை, அது சரியா இருந்தா ஓடுது இப்போ. ஆனா என்ன ஒரு நல்ல இப்பதான் உருவாயிட்டு வருது, மக்கள் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் நாங்க தப்பு பண்றோம், சினிமா துறை வந்துட்டு நாங்க தப்பு பண்றோம். எங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. மக்கள் சரியா வரா, சினிமாக்கம் சரியில்லை. நாங்க சரி பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நாங்க சரி பண்ணிக்கணும். எங்களுக்குள்ள பிரச்சனையா நான் பேசி தீர்த்துக்கணும். என்ன கவலைன்னா நல்ல பத்த சினிமா ஒரு ஆரோக்கியம் வர நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள். இதை வந்து நான் இந்நேரம் சொல்ல, எல்லாரும் பொறுப்பு தான். பெப்சியும் பொறுப்பு, தயாரிப்பாளரும் கவுன்சிலும் பொறுப்பு, சாம்பரும் பொறுப்பு, நடப்பு சங்கம் பொறுப்பு. எல்லாம் கூடணும் சார், இல்லை ஒன்று கூடி பேசணும். சினிமாவில் வந்து இன்னைக்கு டேக்ஸ் மட்டும் எத்தனையோ கோடி போய்கிட்டு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். அவங்களும் பொறுப்பு. நீங்க படம் ஓடிச்சுன்னா டேக்ஸ் மட்டும் கொடுக்கணும் வாங்கிக்கிறீங்கல்ல, எங்களுக்குள்ள அங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, யார் வருவா? கவர்மெண்ட் உள்ள வரணும், அது உங்க பொறுப்பு சார். எங்கேயாவது ஒரு சட்டம் சரியில்லை, எங்கேயாவது பிரச்சனை, ஒரு திருவிழாவில் பிரச்சனை, ஒரு 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 மீட்டிங்ல பிரச்சனைனா உள்ள வராங்களா கவர்மெண்ட்? என்ன பிரச்சனை கேட்கறாங்களா? சினிமாக்குள்ள பிரச்சனை கவர்மெண்ட் கேட்கணும். அங்க வந்து கோரிக்கை வைக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்க கேளுங்க. நீங்க பிரச்சனை எம்ஜிஆர் சினிமாவில் சின்ன சலசலப்பா என்னன்னு கேட்பாரு. பிரச்சனை ஜெயலலிதா அம்மா சினிமாவில் எதனா அவங்க கூட்டு கேட்பா, என்ன பிரச்சனை கேட்பாங்க. கலைஞர் அவர்கள் அரசியல் எந்த அளவுக்கு நினைச்சாரோ அதோட பல மணி சினிமா நினைச்சவர். அவர் சினிமாவில் வந்து ஏதாவது பிரச்சனை அவர் கூட்டு கேட்பார், என்னப்பாச்சு என்ன பிரச்சனை பேசுங்க சார் ப்ளீஸ். பெப்சியில வந்து ஏக்கர் 2 லட்சம் பேர் இருக்காங்க நம்பி, 23 கிராஃப்ட். ஒவ்வொருத்தரும் எத்தனை குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கவர்மெண்ட்டு தலையிடணும். நடிகர்கள் நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிப்பாளர், கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்பாளர், விஜய் அவர்கள் தயாரிப்பாளர், சூர்யா அவர்கள் தயாரிப்பாளர், தனுஷ் அவர்கள் தயாரிப்பாளர், சிம்பு அவர்கள் தயாரிப்பாளர். இன்னைக்கு இருக்கு நடிகர்ல 3/4 பேர் நான் சொல்ற பெரிய நடிகர்ல தயாரிப்பாளர்கள் தான். இங்க நீங்க நடிகரை ஒதுங்கி இருக்காதீங்க. தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வருதா? தயாரிப்பாளருக்கும் தொழிலாளருக்கும் பிரச்சனை இருக்கா? தயவுசெய்து இங்க நடிகரா நீங்க ஒதுங்கி நிக்காதீங்க. நீங்க தயாரிப்பாளரா உள்ள வாங்க, என்னன்னு கேளுங்க, விசாரிங்க, சினிமாவுக்கு நல்லது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
வணக்கம், நான் பிஆர்ஓ கார்த்திக் பேசுறேன். இப்ப சார் சொன்னாரு இந்த மாதிரி இவ்வளோடைய பிரஸ் மீட் எல்லாம் கம்மியா வந்திருக்கிறாங்க அப்படி எல்லாம் சொன்னாரு. ஆனா நான் அவர்கிட்ட இன்னும் ₹1 கூட நான் கவர் வாங்கவே இல்லை. அவரே தான் கவர் கொடுக்குறாரு. எனக்காக தயவு செய்து பிரஸ் மீடியா மட்டும் கொஞ்சம் கை நீட்டி தூக்குங்க. யார் பிரஸ்காரங்க மட்டும் நம்ம ஆளுங்க யாருன்னு கை தூக்குங்க, அவங்க செக் பண்ணிப்பாங்க. இல்ல சார், இவர் என்ன சொல்றாருன்னா பிரஸ்காரங்களே வரல அப்படின்றாங்க. இது வந்து வேற மாதிரி நிகழ்ச்சி. அது தனியா பேசிக்குவோம். அதான் அதுதான் நான் போய் ஆஃப் பண்ணேன். சரி, ஓகே. நான் என்ன சொன்னேன்னா, நான் இங்க